ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்டில் கார், வண்டி, பைக் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பைக் மட்டும் தனியாக அவ்வளோ வேகத்தில் போகுது. பின்னாடியே ஒரு ஆள் அப்படியே உருண்டு வர்றாரு. அவருக்கு எதுவும் ஆகலை, ஆனால் வேகமாக போகிற பைக் யார் மேலேயாவது தட்டிடக்கூடாதுன்னு அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்கே மழைக்காலங்களில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். மழை அதிகமாக வந்ததுனால வீட்டை சுற்றி அப்படியே ஆறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சின்ன ட்ரம் மாதிரி இருக்கிற பக்கெட் எடுத்து அதை ஒரு போட்டு மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள இருந்தே டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம்ல ஆழை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. அதை அப்படியே கவிழ்த்து மறுபடியும் ஆளை சரிச்சு கீழே போட்டுடுச்சு. இருக்கிற வெள்ளத்துக்கு வீட்டுக்கு ஒரு போட்டு தான் ரெடி பண்ணணும் போல அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து எந்திரிச்சாச்சு. ஆனா இங்க இந்த ரெண்டு பேருக்கும் போட்டு கிடைச்சிருக்கு. போட்ல வேகமா போயிடலாம் அப்படின்னு துடுப்பு அப்படியே நகர்த்துற வேலையில போட்டு ரெண்டு பேரையும் தாங்க முடியாதுன்னு சாரிக்கு கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. நிறைய தண்ணி இருக்கு, போட்டு இருக்கு, துடுப்பு இருக்கு, ரெண்டு ஆள் இருக்கிறோம். ஆனாலும் போட்டு அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையே அப்படின்னு ஒரே சந்தேகம் தான். ஐஸ்ல படகுல போகலான்னு ஆசைப்பட்டு விழுந்து எந்திரிச்சதுதான் மிச்சம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வெளியே இருந்து ஒரு டாக் வேகமா ஓடி வந்து எதையோ தூக்கிட்டு போகுது. அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போய் இந்த ஊஞ்சல் எல்லாம் விழுந்தடிச்சு அவர் கீழே விழுந்திருக்கிறாரு. போனா போகட்டும்னு விட்டுருக்கலாம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோட்ல நடந்துட்டு அப்படியே போன் பேசிட்டே வர ஒரு லேடியை தான் பாக்குறோம். ரெண்டு கையிலயும் நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்காங்க. நல்ல மழை நேரம், ரோடெல்லாம் ஈரம், அதோட பாசியும் கூட. வேகமா நடந்து வந்ததுனால எதிர்பாராத நேரத்துல அப்படியே வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்த ரெண்டு பேர் வேகமா ஓடி வந்து தூக்குறதுக்காக வராங்க. ஆனா இந்த சம்பவத்தை கூட 3 பேரும் சந்தோஷமா இதோட போச்சு அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க. மழை நேரங்கள்ல ரோட்ல வரும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜேசிபி மூலமா நிறைய மரக்கட்டைகளை அப்படியே இந்த போட்ல ஏத்துறதுக்கு தான் பாக்குறாங்க. அதோட வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஜேசிபி அதை தூக்கி போட்டில் வைக்கிறதுக்குள்ள கரையில் இருக்கிற அந்த ஜேசிபியை தண்ணிக்குள்ளே இழுத்து போட்டுரும் போல. ஒரு நிமிஷம் அப்படியே தள்ளாடி அசைஞ்சிருக்கு அந்த வண்டி தான் உள்ள விழ போகுது அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஏற்றின பாரம் தான் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. அடுத்தது இந்த வீடியோ ஒரு பேப்பர் கப்புக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிட்டு ஒரு மானிட்டர் லிசர்டு தான் பார்க்குறோம். கப்புக்குள்ளே தலை இருக்கிறதுனால அதுக்கு இப்போ கண்ணு தெரியவே இல்லை. எங்கே போகிறோம் அப்படின்னு வழி தெரியாமல் போயிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒருத்தர் அதோட தலையில் இருக்கிற அந்த கப்பை எடுத்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் கண்ணு தெரிஞ்சு நேராக போகுது. எங்கே இந்த வீடியோவில் ட்ரக்கு நிறைய தண்ணி கேன் ஏற்றி வச்சிருக்காங்க. காத்து போகிறதுக்கு கூட இடம் இல்லாம அவ்வளவு நெருக்கமா. ட்ரக்கு திரும்புறதுக்காக பின்னாடி வந்த வேகத்துல மொத்த கேனும் அப்படியே கீழே சரசரன்னு வந்துடுச்சு பாருங்களேன். ஒரு வேலைக்கு 2 வேலை நினைக்கிற மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் ஏத்தணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த மாடு எப்படிதான் இந்த ஓடு மேல ஏறி உட்கார்ந்துருக்கோம். படியும் இல்ல, பாதையும் இல்ல, ஆனாலும் ஜம்முன்னு மேற்கூரை மேல ஏறி உட்கார்ந்துருக்கு பாருங்க. இங்க நின்று பாக்குற எல்லாம் இருக்கும், ஆச்சரியம் தாங்க முடியல. அது ஏறி உட்கார்ந்த வேகத்துல அந்த ஷீட்டே அப்படி வளைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். அது இப்போதைக்கு இறங்குற மாதிரி தெரியல. இங்க இந்த வீடியோல மழை பெஞ்சு இருக்கிற இடம் எல்லாமே தண்ணி தேங்கி இருக்குது. நிக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால இந்த மாடு அப்படியே கூரை மேலே ஏறி நிக்குது. எங்க இந்த மாடுகள் அப்படியே நடந்து போகும்போது காய்கறி கடையில் இருக்கிற காய்கறி, பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே போகுது பாருங்க. கை கெட்டுற தூரத்துல இப்படி கலர் கலரான பழங்களை பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க இந்த வீடியோல தடுப்பு போட்டிருக்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. ஆனா அந்த தடுப்புக்கு அடியில போய் அப்படியே அந்த பக்கம் வந்துடலான்னு பார்த்தவர் கடைசியில் அதுல சிக்கிக்கிட்டதை தான் பாக்குறோம். அந்த நேரம் பார்த்து தடுப்பு திறந்து அவரோட சட்டையும் சேர்த்தே இழுத்துட்டு போயிடுச்சு பாருங்க. வேகமா போக ஆசைப்பட்டு கடைசியில் அதுல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு காட்டு விலங்கு போறத பார்த்துட்டு தான் ஆள் இந்த பக்கம் மறைஞ்சு நிக்கிறாரு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக. கடைசியில் அந்த வீட்டுல இருக்கிற டாக் கரெக்டா இவர் பக்கமே இழுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. அந்த டாக் அதை துரத்திட்டு ஓடி வரவும் அது கரெக்டா இவர் முன்னாடியே வந்து நின்று இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த இடம் கொஞ்ச நேரத்துல ரொம்ப வித்தியாசமா மாறி போச்சு. திடீர்னு ஒரு பள்ளம், அதுல இருந்து தண்ணியும் வெளியே வந்துட்டே இருக்குது. முதல்ல பார்க்கும்போது ஆழம் குறைவா தான் இருந்திருக்கு. அதனால ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அதுல குதிச்சாரு பாருங்க. கொஞ்சம் விட்டு ஆள் அப்படியே உள்ளே போயிருப்பாரு போல. எப்படியோ வெளியே தப்பி வந்துட்டாரு. அந்த ஆழம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த பக்கம் கார், வண்டி எதுவும் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி இந்த கார் வந்திருக்கு. அதனால ஜேசிபியை வச்சு அந்த காரையே லாக் பண்ணி தூக்குறதை தான் பாக்குறோம். உள்ள இருந்த 2 பேரும் வேகமா ஓடி போயிட்டாங்க. அது தூக்குனதும் அப்படியே இவ்வளவு பெரிய கார் அப்பள மாதிரி நொறுங்கி போகுது பாருங்களேன். இதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த வண்டி எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம்னு. ஏதோ ஒரு பலூனை தூக்குற மாதிரி அப்படியே உயரத்துக்கு தூக்கிடுச்சு பாருங்களேன். பாக்குறதுக்கே நம்ம முடியலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை தான் பாக்குறோம். கடலுக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஆக்டோபஸ் பதுங்கி இருக்குது. அந்த ஆக்டோபஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கேமராவை ரெடி பண்ணி ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள போன ஆக்டோபஸ் அப்படியே மெதுவா வெளியே வந்து அந்த கேமரா ஸ்டாண்டு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து உள்ள கொண்டு போயிடுச்சு பாருங்களேன். இந்த ஆக்டோபஸ் இப்படி ஒரு வேலை பார்க்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கதிகலங்கி போனாங்க. எப்படியாவது அந்த கேமராவும் ஸ்டாண்டு வேணுமே அப்படின்னு இழுத்து கடைசியில் கையில கிடைச்சது என்னவோ 2 குச்சி தான். அந்த ஸ்டாண்டே உடஞ்சி போச்சு பாருங்க. ஆனாலும் அந்த கேமராவை விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆக்டோபஸ் பிடிச்சு வச்சிருக்கு.
அதோட வாழ்க்கையை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா காத்திருந்ததுக்கு கடைசியில் அதுக்கிட்டே வசமா சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ள போன கேமரா வெளியே வரவே இல்லை. இங்க இந்த வீடியோல ஆத்துல குளிக்கிறதுக்காக வேகமா உள்ள போனவர் அதை விட வேகமா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதல்ல வரதை பார்த்ததும் அந்த வேகத்துல அப்படியே திரும்பி வந்துட்டாரு. நல்ல வேளை இப்பவாது பார்த்தோமே, இல்லைன்னா காலை பதம் பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த குளத்துல இவ்வளவு பெரிய முதல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பைக்ல போயிட்டு இருந்தவர் புதருக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமான விலங்கு நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது சிங்கமா இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. வேகமா நடு ரோட்டுக்கே வந்துடுச்சு. இவரும் நடு ரோட்டுக்கு பக்கத்துல போயிட்டாரு. எப்படியோ சிங்கத்துக்கு கண்ணில் பட்டும் படாம ஒரு ஓரமா சமாளிச்சு ஓட்டிட்டாரு. பட்ட பகல் நேரத்துல நல்ல திக் திக் நிமிடங்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. காட்டு பாதையில போகும்போது இதையெல்லாம் சமாளிக்க தான் வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. அதை பார்த்து பக்கத்துல ஆர்வமா வந்து ஒரு கங்காருவை தான் பாக்குறோம். கீழே நிறைய பழங்கள் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொம்மை யார் பக்கத்துல வந்து நின்னாலும் வணக்கம் சொல்லும் போல நல்ல பயங்கரமா கோபப்பட்ட கங்காரு எட்டி உதச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வைல்டு பீஸ்ட் ஒன்று நிக்கிறத சிங்கம் பார்த்துடுச்சு. இந்த வைல்டு பீஸ்ட் ஓடுன சிங்கம் பின்னாடியே துரத்திட்டு வரும். இந்த இடத்துல பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த இடத்துல பதுங்கி இருக்குது பாருங்க. சிங்கம் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆனா தேடி தேடி பார்த்தாலும் இந்த வைல்டு பீஸ்ட் மட்டும் காணவே இல்லை. எங்கேயும் ஓடுன மாதிரியும் தெரியல. அதனால இவ்வளவு இடத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தேடி பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்களேன். வைல்டு பீஸ்ட் போட்ட திட்டம் எல்லாம் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுப்பன்றி ஒன்று அசையாம அப்படியே படுத்திருந்த ரொம்ப பெரிய காட்டுப்பன்றி தான். இதை பிடிக்கிறதுக்காக 2 சிங்கங்கள் பக்கத்துல வந்திருக்கு. பக்கத்துல வந்ததும் இந்த காட்டுப்பன்றி ஓடுனதும் சிங்கங்களே அலறி அடிச்சு ஓடி இருக்கு பாருங்க. இங்க இந்த குட்டி சிங்கத்தை பெரிய சிங்கம் விரட்டி விட்டதும் இந்த தாய் சிங்கத்துக்கு நல்ல கோபம் வந்து பக்கத்துல வந்து அப்படியே ஒரு அறை விட்டுட்டு போயிருக்கு. பயங்கர கோபக்காரியா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. ராஜாவுக்கே இந்த அறையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை பாக்குறோம். அந்த இடத்துல புதருக்குள்ள புலி ஒன்று பதுங்கி இருந்திருக்கு. பைக் சத்தத்தை கேட்டதும் அந்த புலி மெதுவா ரோட்டுக்கு வருது பாருங்க. இந்த லேடி கடைசி நேரத்துல தான் பாத்துருக்காங்க. அதோட வீடியோ அப்படின்னு பார்த்தா புலி பின்னாடியே துரத்திட்டு ஓடி இருக்கு. பைக்கோட வேகத்தை எந்த அளவுக்கு கூட்டினாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளவு வேகம். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல இறக்கத்துல ஒரு பாம்பு படுத்திருக்கு. இங்க இருந்து பார்த்தவர் அங்க பைக்ல வந்த ஆள் கிட்ட பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாம்பு இருக்குதுன்னு சொன்னாரே தவிர எந்த இடத்துலன்னு சொல்லல. பைக்கை எங்க திருப்புறதுன்னு தெரியாம அப்படியே தள்ளாடிட்டு இருக்கிறாரு பாருங்க. பார்த்தாச்சு ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பாம்பே ரோடு நீளத்துக்கு அவ்வளவு நீளமா இருந்திருக்கு. இவ்வளவு நீளமா இருந்தா எப்படிதான் ஒதுங்கி போறது? ஏதோ தலை அந்த பக்கம் இருந்ததுனால ஆள் தப்பிச்சாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல புலியை பார்த்து பதுங்கி இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். அந்த மாடை கரெக்டா கண்டுபிடிச்சு புலி பக்கத்திலே வந்துடுச்சு. அந்த மாடோட கலரும் அந்த மாதிரி ரொம்ப வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால பளிச்சுன்னு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நிறத்தாலே கடைசியில் அந்த புலிகிட்ட மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஜீப்புக்கு பின்னாடி அவ்வளோ அசுர வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு புலியை தான் பாக்குறோம். இதுகிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும் அப்படின்னு ஜீப்பும் அந்த வேகத்துல போயிட்டு இருக்கு. புயல் வேகத்தை அன்னைக்கு தான் இவர் பார்த்திருக்கிறாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப சேட்டைக்கார ஒரு பூனை தான். ஓனரமா வர்றாங்கன்னு தெரிஞ்சது எப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த டாக் கொட்டாவி விடுறதுக்காக வாயை திறந்தது, இது வேணும்னே கையை உள்ள கொண்டு விட்டுருக்கு. அந்த டாக் என்னவோ பூனையை கடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கு இந்த பூனை. அடுத்தது இங்க இந்த வீடியோல கூண்டில் இருக்கிற சிங்கத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக போனை ரெடியா வைக்கிறது தான் பாக்குறோம். ஆனா இது ரொம்ப நல்ல சிங்கமா இருக்கும் போல. போட்டோ வீடியோ இதெல்லாம் போதும், கையை எடு அப்படின்னு எப்படி தட்டி விட்டுட்டு போகுது பாருங்க. வேற சிங்கமா இருந்தா போனை கையோடு கொண்டு போயிருக்கும். இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். சிங்கத்தோட குணம் தெரியாம எப்படியெல்லாம் வேலை பாக்குறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ப முடியாத ஒரு கதை தான். இங்க 2 ஆடுகள் இருக்குது. இதை பிடிக்கிறதுக்காக சிங்கம் ஊருக்குள்ளே வந்திருக்கான். இதை பார்த்தது இந்த பாட்டியம்மா பண்ற வேலையை பாருங்க. ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே தலையிலே 4 தட்டு தட்டி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏதோ தடுப்புக்குள்ள தலையை விட்டு இந்த தடுப்பு பின்னாடி வரதை பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். இதுவா தலையை விட்டுட்டு யாரோ பின்னாடி துரத்திட்டு வரதா நினைச்சு அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு.